வணக்கம் நண்பர்களே. கருவூரார் சொல்கின்ற மூலிகைகள் எல்லாம் கவனமாக பார்க்க வேண்டிய சிறப்பான மூலிகைகளாகத்தான் இருக்கும். இந்த பதிவில் சோதிப்புல் என்கிற தலைப்பில் கருவூரார் தமது வாத காவியம் 700 சொன்ன பாடலையும் பக்குவத்தையும் பார்ப்பதற்கு முன் இந்த சோதிப்புல்லை இதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும். சோதிப்புல் தங்கம் தருமா, உடல் வலிமை தருமா என்கிறதோடு வசியம் செய்யுமா என்று கேள்வியும் வரலாம். மயக்கம் வரவழைக்கும் பொருட்கள் எத்தனையோ இருக்கின்றன. விலையை கேட்டதும் சிலருக்கு தலை சுற்றலும் மயக்கமும் சாதாரணமாக வந்துவிடும். மயக்கம் வரவழைக்கிற எத்தனையோ பொருட்களை கண்டு மயங்கி போதும் பான்னு நிம்மதியை தேடி அலைகின்ற மக்களின் மனநிலைக்கு மயக்கத்தை தீர்க்கின்ற மூலிகையை சொல்லியிருக்கிறார் கருவூரார். வசியத்துக்கும் தங்கம் செய்யவும் உடற்பொலிவிற்கும் இந்த சோதிப்புல்லை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவலாம் என்கிற நம்பிக்கையோடு கருவூரார் சொன்ன பாடலுக்குள் போகலாமா? கற்பந்தான் சொல்லுகிறேன் சோதிப்புல்லு கடையாளம் 4 விரற் கடையுயர்ந்து. சோதிப்புல்லு கற்பம்னு சொல்லலாம். 4 விரல் உயரத்துக்கு வளருகிற புல் வகையை சேர்ந்தது இந்த சோதிப்புல். நன்றாக பளபளப்பாக சிலையை போல் இருக்கின்ற இந்த புல் தீபத்தின் ஒளியை போல கூர்மையாக காண்கின்ற அற்புதமான தீப்புல் என்று சொல்லப்படுகிறது. நெருப்பில் பட்டதும் பொங்கி ஜோதி போல் எரிகின்ற இந்த மூலிகையை காய வைத்து பொடி செய்து பாலில் போடுகிற போது நல்லதொரு ஜோதிப்புல்லாக நன்மைகள் செய்யும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக தான் என்ற மூலிகைதான் சமூலம் வாங்கி தான் இடித்து சூரணந்தான் செய்வாயப்பா. அந்த ஜோதிப்புல் அப்படிங்கிறது வயல்வெளி வரப்பு ஓரங்கள்ல வளர்ந்து கிடக்கும். அந்த புல்ல முழுவதுமாக வேரோடு பிடுங்கி எடுத்து சுத்தமாக்கிட்டு நிழல்ல காய வச்சு காய்ந்ததும் பொடியாக்கி எடுத்துட்டு பேய் சுரைக்காயோட ஓட்டு குடுவைக்குள்ள வச்சு பத்திரப்படுத்திக்கணும்னு சொல்றார். அப்படி பத்திரப்படுத்தின அந்த பொடிய கழஞ்சி அளவு எடுத்து பால்ல போட்டு சாப்பிட்டு வரும்போது அது சிறந்த மருந்தாக செயல்படும்னோ, தேன் போன்ற மது போல தெரியாமல் இருந்து கொல்லுகின்ற நீரிழிவால் வருகின்ற தலை சுற்றல் மயக்கத்தையும் தெளிய வைத்துவிடும். வேற மயக்கங்களையும் தீர்க்கின்ற புல் பொடியை அடுத்து சொல்லுகிறேன் கேளப்பான்னு சொல்லிட்டு, கேளப்பா களஞ்சி பொடி சோத்திலிட்டு கிரிகையுடன் முழுங்கி விடு பின்பு சொல்வேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு சோதிப்புல் பொடியை எடுத்து சோற்றுல பிசைஞ்சு சாப்பிட கொடுத்தா மயக்கம் தீருமா. அதே 5 கிராம் புல் பொடிய ஒரு டம்ளர் நீர்ல கலந்து குடிக்க கொடுத்தாலும் மயக்கம் தீருமா. ஆவாரையோட வேரையும் இலை கொழுந்தையும் சேர்த்து அரைச்சு உடம்புல பூசி விட்டாலும், கரந்தை செடியையும் சாம்பிராணி பொடியையும் சேர்த்து புகைய வச்சு அந்த புகைய முகத்துக்கு நேர காட்டினா கூட மயக்கம் தீரும்னு சொல்லிட்டு அடுத்ததாக அதுக்கு என்ன சாப்பிடுறது அப்படிங்கிற பத்தியத்தையும் சொல்லித்தர்றார். மாரியபின் பாலும் சோறுண்டு மப்பா மயமான நெய் சோறு வேறொன்றாகா. மயக்கம் தீர்ந்து எழுந்திருச்ச பிறகும் ஒரு 7 நாளைக்கு சோதிப்புல்லோட பொடிய பாலிலையோ சோற்றுல பிசைஞ்சோ சாப்பிட்டு வர்ற போது பால் சோறு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நெய் சோறு எடுத்துக்கலாம். இந்த சோதிப்புல்லு உடம்புல ஊறி உடம்பு நல்ல இறுகி மெலிஞ்சு வசீகரமான உடம்பாயிருமா. அதே சோதிப்புல்ல
புடுங்கி எடுத்துட்டு மொத்தமா அரைச்சு துத்தநாக துண்டு மேல பூசி காய வச்சு நல்லா காஞ்சதும் எடுத்து புடம் போட்டா செம்பையும் தங்கத்தையும் பார்க்கலாம்னு சொல்றார். அந்த விஷயத்தை பத்தி அடுத்ததா சொல்றேன்னு சொல்லிட்டு, வில்லுவேன் வேதையப்பா சொல்ல கேளு, வெள்ளி இரு வதுக்கொன்று சேர்க்கவேதான். சோதிப்புல்ல அரைச்சு துத்தநாக துண்டின் மீது பூசி காய வச்சு புடம் போடுறப்போ கிடைக்கிற செம்போட ஒரு பங்கும் வெள்ளியோட 20 பங்கும் சேர்த்து உருக்கி எடுக்கிற போது 16 மாத்து தங்கம் கிடைக்கும்னோ இன்னும் இருக்குது. இதே சோதிப்புல் பொடியை சாப்பிட்டு வர்ற போது பெண்கள் எல்லாம் வசீகரத்தால வசியமாகி விடுவார்கள்னோ, மிருகங்கள் கூட வசீகரமாயிடும்னு தள்ளி நில்லு அப்படின்னு யாருமே சொல்லாம வசீகரத்தை பார்த்துட்டு அன்பா நடந்துக்குவாங்கன்னு சொல்றார். அடுத்ததாக, தாரணி வேரோடு தாளிப்பனை வேர் நாரணன் வேரோடு நலமிம் மூன்றும். மேல சொன்ன சோதி புல்லோட வேரும் தாளிப்பனையோட வேரும் நாரணன் வேரான துளசி செடியோட வேரும் சமமாக சேர்த்து கொதிக்க வைத்த தண்ணீருடன் கலந்து சிறு சிறு மாத்திரை உருண்டைகளாக செய்து காய வச்சு எடுத்துக்கணுமா. அந்த மாத்திரைய தலைக்கு மேல வச்சு கட்டி கொண்டால் தலையில அடிபடாதுன்னோ குண்டு துளைக்காதுன்னோ அம்புகளால துளைக்கவே முடியாதுன்னோ இந்த குளிகையினால அழிவே வராதுன்னு அதிசயமானது இந்த சோதிப்புல் குளிகைன்னு சொல்லி தருகிறார். சோதிப்புல்ல இவ்வளவு நன்மைகள் செய்கிறதுன்னு கருவூரார் சொல்லி இருக்கிற விஷயத்துல புல்லை பொடியாக்கி சாப்பிட்டு வர்றபோது உடல் வலிமையும் மயக்கமும் தீருங்கிறது எல்லோருக்கும் சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.